என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் சேனல் ஆஃப்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம தமிழ் சேனல் வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இன்னிலேருந்து தமிழில் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே இப்போ தான் கொஞ்சம் முடிவு பண்ணோம், தினமும் ஒரு வீடியோ போடலான்ட்டு. அதுக்குள்ளே ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இப்போ ஹேக்கிங்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்ப்போம் நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியுதா அப்படின்ட்டு. ஸோ முதல்ல வந்து இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் சேனலில் ஆக்சிஸ் பேங்க்கு, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ் 3 ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை பொறுத்து பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரிலையன்ஸ் வந்து குட் ரிசல்ட் நல்லா வந்தது, மார்க்கெட் மேலே போச்சு. பேட் வந்து இன்ஃபோசிஸு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் அந்த மார்க்கெட் இறங்கியிருக்குது. அந்த இன்ஃபோசிஸ் கதை நான் அப்புறம் ஒரு தனி கதை, அதை பெரிய கதை, அதை அப்புறம் தனியாக சொல்கிறேன். அக்லி வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 30% இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப போட்டு இன்னும் ஒரு 5% சாத்தி விட்டுட்டாங்க. ஸோ குட் பேட் அக்லி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்ததோ அந்த லெவலில் தான் இப்போ இருக்குது. ஸோ ரீட்டைல் பீப்புள் மட்டும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக பணத்தை எஸ்ஐபியில் போட்டுக்கினே வராங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் பங்குச்சந்தைகள் இறங்கிக்கினே இருக்குது. ஸோ எஸ்ஐபி போடுறவங்களாம் லாஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த பிஜேபி அரசாங்கம் உண்மையிலேயே ரொம்ப 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 அதிர்ஷ்டமான ஒரு அரசாங்கம் தான். இவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் ரீட்டைல் பீப்புள் நம்பிக்கை வச்சு பணத்தை கொட்டுன்னு கொட்டுறாங்க பங்குச்சந்தையில். பட் ஆனால் அவங்களுக்காக இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. போன பட்ஜெட்டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் டேக்கன் அவுட், எஸ்டிடி இன்க்ரீஸ் அப்படி தான் எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த ரீட்டைல் பீப்புள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 தான் ட்ரெண்ட் நடந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, ஏதோ பிஜேபி பண்ண அதிர்ஷ்டம், ரீட்டைல் பீப்புள் நிறைய வந்து பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஐஏ தொடர்ந்து விற்றுக்கினே வராங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நேற்று வந்து ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டும் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டும் தான். இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்ததுன்னா அது கீழே போச்சுன்னா மற்ற ஐடி ஸ்டாக்ஸும் கீழே போகும். ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்து மோசமாக கீழே போச்சுன்னா மற்ற பேங்க் ஸ்டாக்கும் கீழே போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த 5 ஸ்டாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கீழே இழுத்துருக்குது. ஏன்னா அதேமாரி நிஃப்டி வந்து 100-110 பாயிண்ட் தான் மைனஸு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாக் இல்லாமல் இருந்திருந்தால் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போயிருந்திருக்கும். இன்றைக்கி மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ எல்லாமே க்ரீனில் தான் இருந்தது. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு 3 பெரிய கம்பெனி ரிசல்ட் வருது அப்படின்னும்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் மேலே போனாலும் கீழே போனாலுமே வந்து விக்ஸு கொஞ்சம் குறையும். ஆனால் இன்றைக்கி வந்து விக்ஸு குறையல. ஸோ விக்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போனா வந்து விக்ஸு மேலே போக போக பயம் இன்னும் இருக்குது, நம்ம இன்னும் பிரச்சனையிலேருந்து வெளியே வரல அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பிரச்சனையிலேருந்து வெளியே வராத பட்சத்தில் நீங்கள் புதுசாக இதையே நீங்கள் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் சில பங்குகள் பற்றியே நம்ம கொஞ்சம் பேசலான் இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் சில பங்குகள் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஷரத் இருக்கிறாரு, அவர் சில ஸ்டாக்ஸ் பற்றிலாம் பேசுவார். சரி, இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று வந்து குளோபல் கியூஸ் நல்லா இருக்குது. திங்கட்கிழமை வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஸோ அதனால் அது பெரிய தாக்கம் உலக அளவில் இருக்காது. ஸோ ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான கார்ப்பரேட் ரிசல்ட்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து வெறும் கொட்டாக் பேங்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது தவிர வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 2-3 நாளைக்கு வந்து பெருசாக கார்ப்பரேட் ரிசல்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து உலக பங்குச்சந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மேலேயும் கீழே போயின்னு இருக்குமே தவிர ஒரு பெருசாக வந்து எதுவும் மேலேயும் போகாமல் பெருசாக கீழவும் போகாமல் 23,000லேருந்து 23,500க்குள்ளாரவே நம்முடைய பங்குச்சந்தைகள் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யூகே மார்க்கெட் வந்து, லண்டன் மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. யூஎஸ் மார்க்கெட்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 1-2% அவே ஃப்ரம் ஆல் டைம் ஹை தான். இந்த வருஷம் குறிப்பாக போன அக்டோபர்லேருந்து
நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப அதிகபட்சமாக இறங்கிக்கினே வருது. எஃப்ஐஐயும் கண்ணை மூடின்னு லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து விற்றுக்கினே இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 3300 கோடி விற்றுருக்குறாங்க. ஜனவரி மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 46,000 கோடி என்ற அளவுக்கு விற்றுருக்குறாங்க. இது எப்படி இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 50,000 கோடி ரொம்ப ஈஸியாக தாண்டிடுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பங்குச்சந்தைகள் இதுக்கு மேலே அடுத்த 2-3 நாளைக்கு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அல்லது நாளைக்கு நான் வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். 23,000லேருந்து 23,500க்குள்ளே ட்ரெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.